அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றிட்டு இருக்கிறான், டிவி50 தானே காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்டில் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது. ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது. அதில் பாதாளத்தில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம். அருவாள் கலாச்சாரம், ரவுடி பழிக்கு பழி, ஜெயிலிருந்து வந்தோடனே விட்னஸை போய் வெட்டுறது, அக்யூஸ்டை வெட்டுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கலாம் அவிழ்த்து விடணும். துப்பாக்கி எதுக்குன்னே பூஜை பண்ணுறக்கா இருக்குது காவல்துறைக்கு, அதெல்லாம் கொடுக்கணும், போய் சுடுங்கயான்னு சொல்லணும். யாராவது தப்பு பண்ணால் யூஸ் பண்ணுங்க. அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு, அப்படி தானே பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு. அதனால தானே புல்லட்டு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுக்குறோம், அதனால தானே லட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எதையுமே பயன்படுத்தக்கூடாது. வாயை மூடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வரும்? இன்னைக்கு பீகாரில் துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி ஒரு முந்தானத்தோட இன்டர்வியூ கொடுக்குறார். யாராவது பெண்கள் மீது கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனாச்சும் நினச்சின்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு. எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். யாராவது பேசுங்க ஐயா. ஆனால் காவல்துறையை முதல்ல ஃபீல்டில் விடுங்க, அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. தாவேகா தலைவர் விஜய்க்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருங்கிற மாதிரி ஆரோக்கிய பணம் வளையத்தில் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா தகவல் வந்து. ஆனால் எனக்கு தெரியலீங்கன்னா அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நடத்துகிறாங்க. இது எங்கே பண்ண வருது எங்கே நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அதனால் நல்லா இருக்கட்டும், அவரு கட்சி நடத்தட்டும், மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க. அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாளைக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கிரவுண்ட் ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம நாளையிலிருந்து பார்க்க போகிறோம். ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒரு தனி பாலிசி வச்சிருக்கிறாங்க, அது அவருடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி என்ன வந்திருக்கார் பெரிய மனதோடு. காரணம் என்ன? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த போட்டுறீங்க, அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா இதுக்கு என்ன பதில், அண்ணா இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திமுகவை அகற்ற வேண்டும், அது முதல் இலக்கு அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு. நான் வரவேற்கலைன்னா நான் சொல்லிங்கன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவருடைய தலைவர், அவங்க முடிவெடுத்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க.